Hi friends, welcome to NithuMithukitchen. சாம அரிசி கொத்தமல்லி சாதம். சாம அரிசி வச்சு கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் சாம அரிசியை 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி இருக்குது. 3 டம்ளர் வாட்டர் ஊற்றி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். தென் இந்த சாதத்துக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 10 பல்லு பூண்டு, 10 பீஸ் இஞ்சி. இந்த பூண்டோட அளவே இஞ்சியை கட் பண்ணி ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அப்புறமா 1 கப் கட் பண்ண கொத்தமல்லி தழை. இந்த கப் 100 கிராம் பிடிக்கிற கப்பு. 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலோ இல்லாட்டி நெய் போட்டு ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு குக்கர் வச்சு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, 1 பீஸ் பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு குட்டி தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி. வெங்காயம் தக்காளி வணங்கிட்டு இருக்கும்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசமெல்லாம் போய் நம்ம ஊற்றின ஆயிலெல்லாம் நல்லா மேலே இப்படி பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிருச்சு இந்த கொத்தமல்லி தழை. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த வாட்டரைவே அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி நல்லா இப்படி தளன்னு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சாம அரிசியை போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறமாலும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு 3 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ப்ரெஷரெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சாம கொத்தமல்லி சாதம் நல்லா கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஆறுச்சுன்னா சாம அரிசி நல்லா ரஃப்பாக தனித்தனியாக ஒன்று தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ குக்கர்லேருந்து எடுத்து நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல 50 கிராம் கேஷ்யூ நட்டு, அந்த ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்டை இந்த சாதத்து மேலே கொட்டி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான சாம அரிசி கொத்தமல்லி சாதம் ரெடி. சாம அரிசி தான் சிறுதானியத்தோட ராஜா. அதிக அளவு இரும்புச்சத்து, மெக்னீஷியம், கால்சியம், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், ஃபைபர், சோடியம், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே மற்ற தானியங்களை விட 4 மடங்கு அதிகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சீவாக இருக்கிற லேடிஸ்க்கு தேவையான ஃபோலிக் ஆசிட்ஸ் அதிகமாக சாமையில் இருக்கிறதுனால ஆரோக்கியமான மூளை வளர்ச்சி மிக்க குழந்தை பிறக்கிறதுக்கு சாமை ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ குழந்தைகள், சுகர் பேஷண்ட்ஸ், வயதானவர்கள், கன்சீவாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு உகந்த ஒரு உணவு. ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்தி லைஃப் ரன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம நித்து கிச்சன்ஸ்க்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.